நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. சொன்னால் திருமணத்தை பற்றி ஒரு நாள் பூரா பேசலாம். அதெல்லாம் போக கடைசியாக 90% தசா சந்திப்பு இருக்கக்கூடாது. இவங்க வாழ்நாளில் திருமணம் 20 வயசில் பண்ணுறாங்க, 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னா 60 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அந்த தசை 2 பேருக்கு ஒரே திசையும் ஒரே புத்தியும் வரக்கூடாது, மீட் பண்ணக்கூடாது. ராகு திசையில் புதன் புத்தி, உங்களுக்கு ராகு திசையில் சந்திர புத்தி, ராகு திசையை 2 பேருக்கு ஒன்றா நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் தசா சந்திப்பு யாரோ ஒருத்தர் தான் இருப்போம். இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் அதில் இருக்குது. அதுக்கு இதெல்லாம் தாண்டி இந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம் இருக்கணும், சபாதோஷம் இல்லாமல் இருக்கணும். ஜாதகம் முதல்ல கணிக்கும் போதே கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஆமாம், பெண் ஜாதகமும் ஆண் ஜாதகமும் வரும்பொழுது இதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நான் சொல்ல வேண்டிய கருத்து அது, நீங்கள் கேட்காமே இந்த 10 பொருத்தம் இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 99 + 0.1 அதுதான் 10 பொருத்தம் பார்க்கணும். இந்த 99 யாருக்கு தெரியறதில்லை. 10 பொருத்தத்தில் 7 இருக்குது. தினம் கணம் யோனி ரஜ்ஜு வசியம் வேதை, இது 99.1 தான் லாஸ்ட்டு. இது இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணலாம்.